सभी संभावनाओं को तराश रहे हैं और सभी संभावनाओं को ध्यान में रखकर इसकी गहन जांच की जाएगी। सभी ऑप्शन की तुरंत जांच होकर नतीजा जो आएगा जांच हम जनता के सामने रखेंगे। பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து எப்போதெல்லாம் தேர்தல் நடைபெறுகிறதோ அப்போதெல்லாம் இத்தகைய வெடிகுண்டு கலாச்சாரம் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் பீகாரிலே இறுதிக்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பாக நேற்று மாலை இத்தகைய கொடூரமான ஒரு வெடி விபத்து என்பது ஏற்பட்டு 13 பேர் பலியானது மட்டுமல்ல, ஏராளமான பொதுமக்களும் காயமடைந்து மிக ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையில் இருக்கிறார்கள். டெல்லி தலைநகரம் என்பது உச்சபட்ச பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அந்த நகரத்திலேயே பொதுமக்களுக்கு பாதுகாப்பில்லை. இத்தகைய ஒரு வெடி விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சராக இருக்கும் உள்துறை அமைச்சருடைய கட்டுப்பாட்டிலே தான் டெல்லி தலைநகரத்தினுடைய பாதுகாப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. டெல்லியிலே மாநில அரசாங்கம் என்று ஒன்று இருந்தாலும் பாதுகாப்பு உள்துறையினுடைய கட்டுப்பாட்டிலே தான் இருக்கிறது. இந்த மாபெரும் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வணக்கம், இது கேள்விக்களம். இந்திய தலைநகர் டெல்லியில் நேற்று மாலை நடந்த ஒரு சம்பவம் என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. 13 பேர் கார் வெடித்து சிதறியதில் 13 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். 30க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். உள்துறை அமைச்சரோ அதிகாரபூர்வமாக அரசாங்கத்தினுடைய NIA போன்ற ஏஜென்சிகளோ இதுவரை இந்த சம்பவத்தை தீவிரவாத தாக்குதல் என்று சொல்லவில்லை. இந்த சம்பவத்தில் யார் ஈடுபட்டார்கள் என்று யாரும் பொறுப்பேற்கவும் இல்லை. ஆனால் பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சரும் சபதம் பூண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தின் பின்னணியில் யார் இருந்தாலும் அவர்களை விடமாட்டோம், அவர்களுக்கு தக்க பாடம் கற்பிப்போம் என்று சபதம் பூண்டிருக்கிறார்கள். 13 பேர் இறந்த சம்பவம் என்பது இது போன்ற ஒரு பிளாஸ்ட் 13 ஆண்டுகளில் தலைநகரில் இல்லாத ஒன்று. இது பல்வேறு கேள்விகளை மக்கள் மன்றத்தில் எழுப்பியிருக்கிறது. இப்போதைக்கு எதையும் சொல்ல முடியாது என்று உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். மேலதிகமான விவரங்கள் தேவை என்கிற கருத்தின் அடிப்படையில் இது சார்ந்து பல்வேறு அம்சங்களை நாம் பேச இருக்கிறோம். இந்த நாட்டை உலுக்கி இருக்கக்கூடிய, தலைநகரை உலுக்கி இருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது பாதுகாப்பு குளறுபடியா, பாதுகாப்பில் ஏற்பட்ட ஒரு கவனக்குறைவு அல்லது போதாமை, தோல்வி என்று சொல்வதா? இதை தடுக்க முடிந்திருக்குமா? முடிந்திருந்து தடுக்க முடியாமல் போனால் அதற்கு பொறுப்பேற்பது யார்? தொடரும் சம்பவங்கள் புல்வாமா, பஹல்காம், ரெட் ஃபோர்ட் என்று பெரிய அளவிலான நிகழ்வுகள் அவ்வப்போது நாட்டை உலுக்குகின்றன. தீவிரவாத பயங்கரவாத செயல்கள் என்பது இன்னமும் முழுமையாக முற்று பெறவில்லையா என்கிற பல கேள்விகளை விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பேராசிரியர் திரு அருணன் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு புரட்சி கவிதாசன் அவர்கள், பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் திரு G. சுந்தரராஜன் அவர்கள், பொறியாளர் சுந்தரராஜன் அவர்கள், ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி கர்னல் திரு கணேசன் அவர்கள், இவரோடு டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் சந்திரசேகர் இணைய இருக்கிறார். எல்லோருக்கும் வணக்கம். நான் முதல்ல திரு கணேசன் அவர்களிடம் தொடங்கணும். இந்த சம்பவத்தை ஏதேனுடைய நீட்சியாக பார்க்கிறதா, தனிச்சு பார்க்கிறதா? இது டெரர் அட்டாக்கா, ஆக்சிடெண்ட்டா, பிளாஸ்டா, பாம் பிளாஸ்டா, இது என்னன்னு சொல்கிறது சார்? இப்போ இன்னைக்கு நேற்று நடந்த இந்த சம்பவம் இது இந்திய இறையாண்மைக்கு எதிரானதாக நான் பார்க்குறேன். இதில் இது என்ன சம்பவம்னு சொல்கிறோமே, அது என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வச்சு ஒரு வெடிகுண்டு தாக்குதலா, இது சூசைட் பாம்பர் அட்டாக்கா, இல்லாட்டினா ஒரு ஆக்சிடென்டலாக அவங்க இதை கொண்டு போகும்போது, எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் கொண்டு போகும்போது ட்ரிகர் ஆன ஒரு இன்சிடெண்ட்டா, இல்லை
ஒரு சில ஊடகங்கள் சொல்கிற மாதிரி அவன் டாக்டர் உமர் முகமது வந்து அவங்களுடைய கூட்டாளிகள் பிடிபட்டதுனால அவராக ட்ரிகர் பண்ணி அவர் இறந்து போயிட்டாரா அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே தெளிவான ஒரு இது வந்து ஊடகத்துக்கு கொடுக்கல. இன்னமும் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ் இப்போ மோர் தென் 24 hours ஆயிடுச்சு. இப்போ யூஸ் பண்ணப்பட்ட எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் என்ன, ஒரு லோ கிரேட் அமோனியம் நைட்ரேட்டா அப்படிங்கும்போது இது வந்து ஒரு பிளான் பண்ணி ஒரு நடத்தக்கூடிய ஒரு தாக்குதல்னா இதை ஒரு முக்கியமான ஒரு டார்கெட்டில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு டேமேஜ் விளைவிக்கிற அளவுக்கு தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ரோட்டில் வந்து ஒரு சின்னதாக வந்து நடத்த மாட்டாங்க. அது போக இவங்க யூஸ் பண்ண அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸோட சேர்ந்து ஷார்ப்னல்ஸ், ஸ்பிளிண்டர்ஸ், அதாவது இந்த ஆணி, இந்த போல்ட்டு, நட்டு, இது வந்து அதனுடைய எக்ஸ்ப்ளோஷனை வந்து மிக தீவிரமாக தாக்கக்கூடிய அளவுக்கு அதை யூஸ் பண்ணி இருந்திருக்கணும். சேதாரத்தை அதிகப்படுத்த ரொம்ப இப்போ 13 பேருங்கிறது வந்து 100 பேருக்கு மேலே தாண்டி இருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தா, அதெல்லாம் யூஸ் பண்ணலை அப்படிங்கிறது தான் வந்து இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது ஒரு தீவிரவாத செயலா இல்லை ஒரு ஆக்சிடெண்ட்டா, இல்லை வந்து ஆக்சிடென்ட்டுன்றது வந்து வண்டியோட ஆக்சிடென்ட் இல்லை, ஆக்சிடென்டெல்லாம் இப்போ டாக்டர் உமர் முகமது அப்படிங்கிறவர் அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸை கொண்டு போகும்போது அவருக்கே தெரியாமல் அது ட்ரிகர் ஆயிடுச்சு, அது வெடிச்சிருச்சா, இந்த ஒரு ஆங்கிளில் தான் பார்க்க முடியும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது இன்றைக்கி வந்து பிரைம் மினிஸ்டரும் ஹோம் மினிஸ்டரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல், எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அப்படி இப்படின்னு எதுவுமே லேபல் பண்ணல. ஆனால் என்ன சொல்கிறாங்க, இதுக்கு பொறுப்பானவர்கள் ஒவ்வொருவரையும் தேடி பிடிச்சு நாங்கள் வந்து தண்டிப்போம் அப்படிங்கிறாங்க. அப்போ முதல்ல செஞ்சவங்க யார்? இந்த 24 மணி நேரத்தில் இதை யார் செஞ்சாங்க? தேடி பிடிச்சி செய்வோம், யாராக இருந்தாலும் விடமாட்டோம், யார் செஞ்சாங்களோ அவங்கள வந்து நீதியின் முன்னால் நிறுத்துவோம் அப்படின்னு சொன்னாலே நடந்தது ஒரு விபத்து இல்லை. கண்டிப்பாக விபத்துனா விக்டிம், விபத்துனா நீங்கள் யாரையும் வந்து நீங்கள் சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்த போகிறது இல்லை. ஆமாம். அப்போ பிரதமரும் ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு அமைச்சரும் சொல்கிறாங்கன்னா அப்போ அவங்க வேற எதையோ சொல்ல வர்றாங்கன்னு தானே புரிஞ்சுக்கணும். ஏதோ இதுக்கு பின்னாடி வந்து ஒரு முக்கியமான ஏஜென்சி பர்சன்ஸ் யாரோ இருக்காங்க, ஏதோ ஒரு குரூப் இருக்கு, அது அவங்களுக்கு தெரியுது. ஆனால் அவங்களால அதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியல, ஊடகத்துக்கும் சொல்ல முடியல. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ், இந்த போலீஸ் ஏஜென்சிஸ் இவங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது 24 hours is too much of a time. இதில் யூஸ் பண்ணப்பட்ட எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அமோனியம் நைட்ரேட்டா, டிஎன்டியா, ஆர்டிஎக்ஸா, என்ன பிளாஸ்டிசைசரா என்னன்றதை வந்து வித்தின் நோ டைம் வந்து ட்ரேசஸ் எடுத்து சொல்லிடலாம். அப்படி அதிக நேரம் ஆகாது, அதை அவ்வளோ நேரம்லாம் ஆகவே ஆகாது. அதே மாதிரி இதில் வந்து ஷ்ராப்னல்ஸு, மற்ற நெயில்ஸு, இந்த மாதிரி போட்டு அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் சொல்லிடலாம். இதை ட்ரிகர் பண்ணது வந்து இம்ப்ரூவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் வச்சு பண்ணாங்களா இல்லை வந்து செல்ஃப் அவங்களா பண்ணாங்களா அப்படிங்கிறதையும் வந்து இந்த நேரத்துக்குள்ள வந்து கிளியரா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவே கொடுத்துருக்கலாம். இதை வந்து சப்ரஸ் பண்றாங்களா இல்லை அது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்காக வந்து வெளியில் விடாமல் இருக்காங்களா அப்படிங்கிறது தெரில. இதோட ஒன்று கூட்டி கழித்து பார்த்து தான் ஊடகங்கள் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ மற்ற லாங்குவேஜ் ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 2900 ஆர்டிஎக்ஸ் வந்து அமோனியம் நைட்ரேட் வந்து அல்ஃபலா யூனிவர்சிட்டியில் பிடிச்சதையும், காஷ்மீரில் ஒரு AK-47 பிடிச்சதையும், இந்த நடந்த ஒரு பிளாஸ்ட், நான் இன்னும் எக்ஸ்ப்ளோஷன் சொல்ல வரல, இது ஒரு பிளாஸ்ட் ஆயிருக்கு. இந்த மூணையுமே வந்து ஒரு 3 புள்ளி அவங்க சேர்க்கறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா லிங்க்ஸ் வந்து மிஸ் ஆகுது. இப்போ இது 2900 கிலோ வெடிபொருள்கள் பிடிச்சது, ஆயுதம் பிடிச்சது, இந்த சம்பவம் வெடி சம்பவம், இந்த மூன்றுக்கும் தொடர்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க நீங்க? தொடர்பு இருக்கா இல்லையாங்கிறத சொல்ல வேண்டிய ஏஜென்சி தான் சொல்லணுமே ஒழிய, அதை சொல்லணும்னா அதுக்கு உண்டான ரெலிவெண்ட் லிங்க்ஸ் கொடுக்கணும். அவங்க இந்த இடத்துல அமோனியம் நைட்ரேட் யூஸ் பண்ணாங்கன்னு யாராவது சொன்னாங்களா? இன்னமும் சொல்லலை. இப்போ அமோனியம் நைட்ரேட் எந்த ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் யூஸ் பண்ணியிருந்தாலும் ரோட்டில் கிரேட்டர்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்ப்ளோசிவோட இது வந்து ரோட்டில் வந்து கிரேட்டர் இருக்கும். ஒரு பெரிய அளவில் வந்து தாழ்வு ஆயிருக்கும், அந்த பள்ளம் இருக்கணும். அது போக ஷ்ராப்னல்ஸ் எல்லா பக்கமும் இருக்கணும். இதை பற்றி எந்த ஒரு டிஸ்கஷனும் வந்து இது வரைக்கும் வெளியில் வரல. ஒரு ஸ்டேட்மெண்ட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி வந்து கமிஷனர் ஆஃப் போலீஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு மூவிங் காரு, சிக்னலில் ஸ்லோ மூவிங் காரு எக்ஸ்ப்ளோட் ஆயிடுச்சு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டார். இப்போ அதுக்கடுத்து NIA வர்றாங்க, NSG வர்றாங்க, எல்லா விதமான துப்பறியும் ஏஜென்சியும் வந்துட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் யாராலையும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியல. இது எந்த எக்ஸ்ப்ளோசிவ் யூஸ் பண்ணப்பட்டது, அமோனியம் நைட்ரேட் யூஸ் பண்ணப்பட்டதுன்னு ஏன் ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அப்படியே பண்ணும்போது ஒரு தீவிரவாத அமைப்புன்னு வச்சுக்குவோம். இப்போ ஜெய்ஷே முகமதை வந்து இவங்க சொல்கிறாங்க, அவங்க வந்து இது அதையும் யாரும் அதிகாரப்பூர்வமாக சொல்லல, அதுவும் ஊடகங்கள் மூலமாக வந்து
ஊகம் தான் அது. ஆமா, ஆஃபிஷியலா எந்த ஏஜென்சி இதுவரையிலும் எந்த இன்னார் பொறுப்புன்னோ அரசோ தீவிரவாத அமைப்போ இது வரைக்கும் அதை வந்து சொல்லலை. ஆனால் இந்த வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த தீவிரவாத அமைப்பு தான் ஒன்று செஞ்சிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. அந்த தீவிரவாத அமைப்போட மோடஸ் ஆப்பரண்டி என்னவா இருக்கும்னா, ஒரு முக்கியமான டார்கெட்டை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி ஒன் ஆஃப் ஐசோலேட்டட் வந்து அமோனியம் நைட்ரேட் இதற்கு முன்னால் இந்தியாவில் எங்கெங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். புனேயில் ஜெர்மன் பேக்கரி கேஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஜாமா மஸ்ஜித் கேஸ் 2011 டெல்லியில். இதுக்கப்புறம் சீரியல் பிளாஸ்ட் மும்பை 2011. இந்த 3 இன்சிடென்ட் வந்துமே அமோனியம் நைட்ரேட் யூஸ் பண்ணப்பட்டது. அமோனியம் நைட்ரேட் சாதாரணமாகவே இந்தியாவில் கிடைக்கும். இதை எல்லை தாண்டி தான் கொண்டு வரணுங்கிறது கிடையாது. இந்தியாவுக்குள்ளே கிடைக்கிற ஒரு அமோனியம் நைட்ரேட் இதை ஃபியூல் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸாக யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேஸ் லைன்னு ஒன்று சொன்னோம்னா டிஎன்டியை சொல்லுவாங்க 100% அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஎக்ஸ் வந்து 150% எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ். ஆனால் அமோனியம் நைட்ரேட் வந்து 75% தான். இது வந்து ஒரு அந்த இதுலேயே லோயர் கிரேட் ஒரு அமோனியம் இது வந்து இதோட சேர்க்க வேண்டிய அந்த ஆணி இது எல்லாமே எதுவுமே சேர்க்காம ஒரு எக்ஸ்ப்ளோசிவாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது தீவிரவாத அமைப்பு வந்து நார்மலி அவங்க மோடஸ் ஆப்பரண்டியில் அப்படி பண்ண மாட்டாங்க. சரி, இது வந்து தீவிரவாத தாக்குதல் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை இருக்குது அப்படிங்கிறத மறைக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய வாதம். ஏன்னா இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளோஷன் வந்து சாதாரண சிஎன்ஜி வந்து ஒரு டிக்கியில் இருக்கிற சிஎன்ஜி சிலிண்டரோட பிளாஸ்ட் வந்து இந்த அளவுக்கு பெருசா போகுமா அப்படிங்கிறது வந்து யாருமே ஒத்துக்கொள்ள முடியாது. இது விபத்து இல்ல, உங்க பார்வையில விபத்து இல்ல. சரி, இது வந்து ஃபியூயல் விபத்து கிடையாது. இதுல எந்த எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணப்பட்டுச்சு, இதனுடைய இது என்ன, ஆரிஜின் எங்க இருந்து வந்தது, எப்படி யூஸ் பண்ணப்பட்டதுங்கிறத அதுக்கு அதோட சேர்ந்து அந்த சரியான ஏஜென்சி சொல்றத வச்சு தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு இல்லை. நம்ம ரொம்ப இப்போ கோயம்புத்தூர் சம்பவம் நடந்தப்பவே கார் குண்டு வெடிப்பு சம்பவம், கார் வெடிப்பு சம்பவம் நடந்த பீரியட்லேயே பிஜேபியை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி எந்த மாநிலத்தில் நடந்தாலும் உடனே ஒரு அறிக்கையை கொடுங்கன்னு ஹோம் மினிஸ்ட்ரி கேட்கும். இப்போ இது ஹோம் மினிஸ்ட்ரியோட நேரடி கண்காணிப்பில் தான் டெல்லி இது இருக்குது. ஸோ அவங்க யார்கிட்ட அறிக்கை கேட்டாங்க அப்படின்னு இதுவரையிலும் எந்த தகவலும் இல்லை. ஏன் அரசு மறைக்கிறது அப்படின்னு பிஜேபியோட மாநில தலைவர் வந்து 5 மணி நேரம் ஆச்சு, ஏன் இன்னும் தகவல் சொல்லலை, சம்பவம் நடந்து அப்படின்லாம் கேட்டாங்க. இப்போ வந்து ஒரு கனத்த மௌனம் தான் அந்த பக்கம் இருக்குது. நான் உங்களை ஸ்பெசிஃபிக்காக கேட்குறது வந்து, ஒரு புலனாய்வு ஏஜென்சிஸ்க்கு ஒரு போதுமான அவகாசம் தர வேண்டாமா? இப்போ என்ஐஏவோ அல்லது ஆன்டி டெரர் ஏஜென்சிஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் இதை வந்து புலனாய்வு பண்ணுறாங்க, சைட்டுக்கு போகிறாங்க, பண்ணுறாங்க, மற்ற இதெல்லாம் பார்க்குறாங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம அதிகமான கேள்வியை நீங்கள் கேட்குறீங்களா? இப்போது இன்னும் அவங்களுக்கு ஒரு அவகாசம் தரணுமா? இப்போ ஒரு புலனாய்வு ஏஜென்சி அப்படிங்கிற என்ஐஏன்னு வச்சுக்குவோம். இப்போ வந்து ஒரு பேசிக்காக ஒரு பிளாஸ்ட் நடந்ததை அந்த சைட்டுக்கு போன ஒரு சில நிமிடங்கள்லேயே சொல்லிடுவாங்க, இல்லை என்ன எக்ஸ்ப்ளோசிவ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, எந்த விதமான எக்ஸ்ப்ளோஷன், இதை வந்து ஐஇடி வச்சு ட்ரிகர் பண்ணாங்களா, இல்லை அவங்களே மேனுவலாக இது பண்ணாங்களா அப்படிங்கிறத வந்து புலனாய்வு ஏஜென்சிக்கு அவ்வளோ நேரம்லாம் ஆகாது. ஃபாரன்சிக் எஃப்எஸ்எல்னு சொல்கிறது ஃபாரன்சிக் அனாலிசிஸ் பண்ணுறவங்க இம்மிடியேட்டாக அந்த ஸ்பாட்டே வந்து நிமிஷத்தில் சொல்லிடலாம், அங்கேயே சொல்லிடலாம். இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் அதுதான். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது அப்படி இது வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு இது இன்சிடெண்ட்டாக தெரியுது. இது போக வந்து இதை வந்து 2900 kgs ஆஃப் அமோனியம் நைட்ரேட்டோட லிங்க் பண்ணுறாங்க. அதோட எனக்கு ஒன்று என்ன புரியலன்னா, ஜம்மு காஷ்மீரில் இருந்து வந்த ஒரு போலீஸ் இது வந்து ஃபரிதாபாத், ஹரியானாவில் இருக்கிற ஃபரிதாபாத்தில் ஒரு ரெக்கவரி பண்ணுறாங்க. இதை வந்து இவ்வளவு ஸ்லோவாக இது வரைக்கும் எந்த ஒரு இது காட்டாத ஒரு இது வந்து இன்னைக்கு 24 மணி நேரத்துக்குள்ள யூபியில் ஒரு அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு மௌல்வி ஒருத்தர் வந்து ஆப்கான் ஹேண்ட்லர்கிட்ட பேசினதை கொண்டு வர்றாங்க. இங்கே வந்து இன்னும் 2-3 டாக்டர்ஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா இவங்க எல்லாம் எத்தனை வருஷமாக இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்களெல்லாம் யாருமே ஐடென்டிஃபை பண்ணல. டெல்லியில் வந்து இருக்கிறதுலேயே பெரிய இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் இருக்கிற ஹோம் மினிஸ்ட்ரிக்கில் இருக்கிற டெல்லியை சுற்றி இவங்க இருந்திருக்காங்க. இது யாருக்குமே டெல்லி போலீஸ்க்கு இது நாள் வரைக்கும் தெரியாமல் இருந்தது ரொம்ப விசித்திரமான ஒன்றா இருக்குது. எனக்கு புரியலை. அது போக இந்தியாவில் வந்து 1 சதுர கிலோமீட்டரில் அதிகமான போலீஸ் இருக்கிறது ஒன்று காஷ்மீரில், அடுத்தது டெல்லியில். ஆமாம். ஆனால் அவங்க கிரேடாருக்குள்ளே வரல. ஆமாம். இத்தனை பேரை உடனே கைது பண்ணக்கூடிய இவங்களால இத்தனை நாள் ஏன் கைது பண்ணாமல் இருந்தாங்க? இது நாள் வரைக்கும் ஒரு ஹிண்ட் கூட இல்லாமல் இருந்திருக்காங்களே அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சாக தெரியுது. இது எங்க விசித்திரமாக தெரியுதுன்றீங்க. அப்படியே உங்கள் விசித்திர கேள்விகள் அப்படியே இருக்கட்டும். மற்றவங்களுடைய கருத்துக்களை நான் கேட்டு வந்துடுறேன். கனல் திரு சுந்தரராஜன், சம்பவங்களில் வந்து புலனாய்வு தொடங்கி இருக்கு, ஒரு பயங்கரவாத தாக்குதலா
விபத்தா அப்படின்றத தாண்டி இன்னமும் நடக்கக்கூடிய சம்பவங்களில் பல கேள்விகள் இருக்குது. அது எல்லாமே விசித்திரமாக இருக்குது. முழு உண்மையை சொல்ல மறுக்கிறாங்கன்ற ஒரு கருத்தை கர்னல் முன்வைக்கிறாரு. உங்கள் கோணம் இதில் என்ன சுந்தர்? அதாவது இதை போன்ற தாக்குதல் அல்லது விபத்துகளை அது எப்படி எடுத்துக்கலாம். அது வந்து நான் வந்து அது தாக்குதலாக தான் பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு ஸ்லோ மூவிங் கார். அவங்களுடைய அந்த ரெட் சிக்னல், அந்த செங்கோட்டை பக்கத்தில் அந்த ரெட் சிக்னல் விழுகலைன்னா அந்த கார் வேற எங்கேயா போய் வெடிச்சிருக்கும். அப்படி தான் நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அவர் சொன்ன மாதிரி இது என்னென்ன முடிவுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் வந்து வரட்டும். இது என்ன மாதிரியான விபத்து அல்லது என்ன மாதிரியான தாக்குதல்னு சொல்லி அவங்க வந்து வரட்டும். நம்ம இது எப்படி பார்க்குறோன்னா, ஒரு அரசு இதுக்கு ஒவ்வொரு இந்த மாதிரி நடைபெறக்கூடிய தாக்குதலுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா இந்த அரசுக்கு இன்டர்னல் செக்யூரிட்டி, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு, ஃபினான்ஸு இதெல்லாம் என்னென்னே தெரியல. ஒட்டுமொத்தமாக ஒரு அரசோட தோல்வியை வந்து இந்த டெல்லி சம்பவம் வந்து நம்ம டெல்லி சம்பவம் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அது தாக்குதலா இல்லை சூசைட் பாம்பரா இல்லை என்னன்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஏஜென்சிஸ் வந்து அஃபிஷியலாக சொல்லட்டும். நம்ம வந்து டெல்லியில் நடைபெற்ற அந்த மிகப்பெரிய ஒரு தற்கொலை தாக்குதல்னு வச்சுட்டோம்னா இதுக்கு முன்னாடிலாம் ஒவ்வொரு விஷயம் நடந்திருக்கலாம். பகல்காம் நடந்திருக்கு, புல்வாமல் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் அரசாங்கம் என்ன செஞ்சுது? பகல்காம் எடுத்துக்குவோம். நீங்கள் வந்து பகல்காம் நடைபெற்ற உடனே வந்து ஒரு பயங்கரமான ஒரு விப்பப் பண்ணி இங்கேருந்து நாங்கள் போய் அந்த ஒரு 4 ஜெய்ஷ் முகமது கேம்ப் வந்து அழிச்சிட்டு வந்துட்டோம்னு சொல்லிச்சு அரசாங்கம் சொல்லிச்சு சில நாட்கள் கழித்து. ஆனால் அங்கே அந்த பகல்காமில் வந்து தாக்குதல் நடத்தியவங்க யார்? அவங்க எத்தனை பேர் பிடிச்சது அரசாங்கம்? அவங்க எப்படி உள்ளே வந்தாங்க? எப்படி தாக்குதல் நடத்தினாங்க? அவங்களோட லோக்கல் சப்போர்ட் யாருன்னு எதாவது தெரிஞ்சுதா? தெரியாது. அது மாதிரி தான் புல்வாமாலையும் 400 கிலோ ஆர்டிஎக்ஸ் கொண்டு வந்தாங்க. 4 கிலோ ஆர்டிஎக்ஸ் கொண்டு வந்து ஒரு பெரிய சிஆர்பிஎஃப் கான்வாய் வந்து அடித்து, ஸோ அப்போ 400 கிலோ ஆர்டிஎக்ஸை எப்படி வந்து கிராஸ் பார்டர்லேருந்து கொண்டு வந்துருக்க முடியும்? இதுக்கு எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும்? அதுக்கு யார் பொறுப்பு தெரியுதா? ஒன்றுமே தெரியாது. அப்போ இந்த அரசாங்கத்திற்கு வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி தான் என்னன்னு தெரியல, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் தான் என்னன்னு தெரியல, ஒரு இன்டர்நேஷனல் ஒப்பீனியன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியல. டோட்டல் ஃபெயிலியர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் போத் இன்டர்னலி எக்ஸ்டர்னலி. உள்நாட்டு பாதுகாப்பிலும் நாம் தோற்றுவிட்டோம், வெளிநாட்டு உறவுகளையும் நம்ம தோற்றுவிட்டோம். அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து இந்த டெல்லி விஷயம் வந்து நமக்கு வந்து கிளியர் கட்டாக வந்து காமிக்குது. பிரதமர், நீங்கள் இந்தியா பிரதமர் வந்து எப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணிங்கன்னு பார்த்தா இன்னும் நமக்கு வந்து ரொம்ப கவலையோடு தான் நாம் ஆச்சரியப்பட வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த புல்வாமா தாக்குதல் நடைபெற்ற பொழுது அவர் வந்து ஒரு பெரிய மேன் வெர்சஸ் வைல்டு அப்படிங்கிற பெரிய ஷூட்டில் வந்துருந்தார். பகல்காம் தாக்குதல் நடைபெற்ற மறுநாள் கிளம்பி பீகாருக்கு போய் வந்து எலெக்ஷன் கேம்பெயின் போனார். நேற்றுக்கு நடைபெற்ற டெல்லி சம்பவத்தில் இன்றைக்கி பூட்டானுக்கு போகிறாரு. ஸோ அவர் எப்படி இந்தியாவோட இன்டர்னல் செக்யூரிட்டியை எவ்வளோ கேஷுவலாக எடுத்துக்கிறாரு, எவ்வளோ ரொம்ப மலினப்படுத்தி பார்க்குறாரு. இந்தியாவோட உயிருக்கு வந்து மதிப்பில்லை, அது நம்ம சீரியஸாக இருக்குங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கிற கேள்வியை தான் வந்து நம்ம வந்து இங்கே வைக்க வேண்டியது இருக்குது. அப்போ பிரதமரே அப்படி நினைக்கும் பொழுது இந்த அரசாங்கம் எப்படி வந்து இந்த மாதிரி விஷயங்களை, உள்நாட்டு பாதுகாப்பு போன்ற விஷயங்களை பார்க்குது? சிவராஜ் பாட்டீல் வந்து நீங்கள் மும்பை தாக்குதல் நடைபெற்ற உடனே பொறுப்பேற்று ராஜினாமா செய்து பி. சிதம்பரம் அவர்களுக்கு உள்துறை அமைச்சர் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த தாக்குதல் இன்றைக்கி எத்தனை தாக்குதல் வந்து இந்தியா பார்த்துருச்சு? கடந்த 10-11 ஆண்டுகளில் வந்து பார்த்துருச்சு. நமக்கு வந்து கணக்கு போட்டு வந்து சொல்ல முடியும். ஆனால் இதுக்கு நடைபெறக்கூடிய எந்த தீவிரவாத தாக்குதலுக்கோ இல்லை கிராஸ் பார்டர் டெரரிசத்துக்கோ அல்லது சூசைட் அட்டாக்கோ எதற்குமே எந்த பொறுப்பும் உள்துறை அமைச்சருக்கோ அல்லது தேசிய பாதுகாப்பு ஆலோசனை சொல்லக்கூடிய என்எஸ்ஏக்கோ இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. ஏன்னா அவங்க ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இதை டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஒன்றுமே நடைபெறாத மாதிரி 24 மணி நேரம் ஆச்சு. அது என்ன நடந்துச்சு, எப்படி இருந்துச்சு, எந்த தகவலும் இந்தியர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. நீங்கள் வந்து 24 ஹவர்ஸில் வந்து ஈஸியாக சொல்லிட முடியும் அது என்ன கைண்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இது எப்படி ட்ரிகர் பண்ணியிருக்காங்க, வேற எங்கேருந்து ஏதாவது ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ரேட் பண்ணாங்களா, இல்லை இன்டர்னல் பிளாஸ்டா, இதெல்லாம் சொல்லிட முடியும். அந்த அளவுக்கான ஒரு தொழில்நுட்பமும் அறிவும் வந்து இந்தியாவோட இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியில் இருக்குன்னு நான் வந்து நிச்சயமாக நம்புகிறோம். ஆனால் அப்படி இருந்தும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்ல முடியவில்லை என்பதை இந்த அரசாங்கத்தின் முழு தோல்வியாகத்தான் நம்ம பார்க்க முடியும். இந்த அரசாங்கம் இப்படி செயல்படுவதில் வந்து நமக்கு ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா இந்த அரசாங்கத்திற்கு அவங்களுடைய கடந்த 100 ஆண்டுகளாக இந்த அரசை நடத்தக்கூடியவர்கள் எதில் பயிற்றுவிக்கப்பட்டிருக்காங்க, எதில் வந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்காங்க பார்த்தா அதுதான் நமக்கான ஒரு அரசாட்சி முறையில் ஏன் மிகப்பெரிய தோல்வியை இந்தியா சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். இவங்களுக்கு வந்து ஒரு பின்புலம் இருக்குது. என்ன பின்புலம்? ஒரு கல்ச்சரல் பேக்ரவுண்ட் தான் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்னா என்ன, ஜிஎஸ்டினா என்ன, ஃபினான்ஸ்னா என்ன, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு அமைப்புலேருந்து ட்ரைனிங் பண்ணி வர்றாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜாதி சண்டை, மதச்சண்டை, இந்த 2 மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். வேறு எதுவும் அவங்களுக்கு தெரியாது. ஒரு நாட்டோட இன்டர்னல் செக்யூரிட்டி எப்படி நீங்கள் வந்து என்ஷூர் பண்ணுவீங்க, எப்படி நீங்கள் இன்ஃபார்மர்ஸை பில்ட் பண்ணுவீங்க, எப்படி எங்களுக்கு வந்து தகவல் வரும்,
மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியை விட்டு போன பொழுது பாகிஸ்தானை தவிர நாம் எல்லா நாடுகளுடன் அயல் நாடுகளுடன் அதாவது நெய்பரிங் கண்ட்ரிஸ் கூட நம்ம வந்து நல்ல உறவில் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி ஒரு நாட்டோடையும் நமக்கு வந்து நல்ல உறவு வந்து இல்லை. பூட்டானை தவிர, பூட்டானும் அந்த அந்த நம்ம சில செஞ்ச ஹெல்ப்னால வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்க முடியாது. வேறு எந்த நாடும் இந்தியாவுடைய நேச நாடாக இல்லை. மால்டீவ்ஸ்லேருந்து நாம் துரத்தடிக்கப்பட்டோம், ஸ்ரீலங்காவிலிருந்து அனுப்பப்பட்டோம், இன்னும் பல்வேறு ஆப்கானிஸ்தான் நடைபெற்ற அந்த மல்டிலேட்ரல் நெகோசியேஷன் டிஸ்கஷன்ஸில் ஆப்கானிஸ்தானில் எப்படி பவர் டிரான்ஸ்ஃபர் நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் இந்தியா இன்வால்வ் பண்ணவே படவில்லை. இந்தியாவுக்கு அங்கே ரோலே கிடையாது. ஈராக் வருது, அமெரிக்கா வருது, ஆனால் அருகாமை நாடான இந்தியாவுக்கு அதில் ரோலே இல்லை. ஸோ அப்போ இந்தியா ஒரு ஒட்டுமொத்தமாக இன்டர்னல் செக்யூரிட்டி, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், ஃபினான்ஸ், எக்கனாமிக்ஸ் என எல்லாவற்றிலும் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு விஷயத்தை நான் வந்து இது வந்து ஏன் இதை வந்து விரிவுபடுத்தி மற்ற விஷயம் சேர்க்கிறேன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஒரு அந்த அரசுக்கு, இந்த அரசை ஆட்சி செய்வர்களுக்கு, பிரதமருக்கோ உள்துறை அமைச்சருக்கோ இல்லை பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கோ யாருக்காம இருக்கலாம், அவர்களுக்கு ஒரு தேசத்தை எப்படி ஆட்சி செய்ய வேண்டும், எப்படி நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுங்கிற விஷயம் அவர்களுக்கு தெரியாது. அவன் ஒன்றும் வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்ணல, அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவர்களுக்கு வந்து பயிற்றுவிக்கப்படலை. நீங்க வந்து மகாராஷ்டிராலேயோ அல்லது குஜராத்லேயோ மத்திய பிரதேசலையோ உத்தரப்பிரதேசலையோ டெல்லியில் ஆட்சியை பிடிப்பதற்கு முன்பே பல ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரத்தில் நிர்வாகத்தில் பயிற்சி பெற்றவங்களாக தான் இருக்கிறாங்க. பிரதமர் எடுத்துக்கிட்டாலும் பல ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்துட்டு பதவி வச்சுட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. நீங்கள் ராஜ்நாத் சிங் உத்தரப்பிரதேசுடைய முதலமைச்சராக இருந்தவர். நீங்கள் அமித்ஷா எடுத்தாலும் குஜராத்தினுடைய உள்துறை இணையமைச்சராக தொடங்கி பல பொறுப்புகளை வகிச்சிருக்கிறாரு. ஸோ நிர்வாக அனுபவமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்றது ஒரு பாயிண்ட். இவங்க சொல்லிட்டு வந்த மிகப்பெரிய கிளைம் நிர்வாக அனுபவம் நான் சொல்ல, காங்கிரஸ் அரசுல வந்து ஒரு வலிமையான அரசு இல்லை, எதிரிகள் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் ஒரு பார்த்து நடுநடுங்கிற ஒரு அரசாங்கமாக அது இல்லை, ஒரு மென்மையான போக்கு கடைபிடிக்கக்கூடியதாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பிஜேபி சொன்ன இன்னொன்று வந்து கிளைம் வந்து இந்தியா இப்போ வந்து பயங்கரவாத செயல்கள்லாம் ஒழிக்கப்பட்டு விட்டது, டெரரிசத்தை முடிவு கட்டி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இது டெரர் ஆக்டா இல்லையா அப்படின்னு சொல்ற இடத்துல ஒரு கேள்வி வந்திருக்கக்கூடிய ஒன்றை மட்டும் வச்சு நீங்க இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகளை சொல்ல முடியுமா? இந்த பர்டிகுலர் சம்பவத்தில் உங்கள் டேக் என்ன? இல்லை குணாலை, நிர்வாக திறமை இல்லைன்னு சொல்ல, எந்த மாதிரி நிர்வாக திறமை அவங்களுக்கு இருக்குது, எது இருக்கணுமோ அது இல்லை. நீங்கள் குஜராத்தில் அந்த சிறுபான்மை மக்கள் கொல்லப்பட்ட போது 3000 மக்கள் கொல்லப்பட்ட போது அதுதான் அவங்களுடைய நிர்வாகமா? அங்கே பாபரி மசூதி இடிச்ச போது பாஜக அரசு அங்கே இருந்துச்சு, அதுதான் அவங்க நிர்வாகமா? இந்த மாதிரி நிர்வாகம் தான் பண்ண தெரியும். அவங்க நிர்வாகத்தோட விளைவு என்னென்னா, எந்தெந்த மாநிலங்களும் ஆட்சி செய்கிறாங்களோ அந்த மாநிலங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வர்றாங்க. அது பல மாநிலங்கள் எடுத்துக்கலாம், நான் வந்து ஒன்றும் சொல்லவில்லை. அப்போ அவர்கள் நிர்வாகம்னா வேற. அவங்களோட நிர்வாகம் என்பது மக்களை எப்படி பிளவுபடுத்துவது, ஜாதி ரீதியாக மத ரீதியாக எப்படி அதில் அவங்க மாஸ்டர், அதை நம்ம மறுக்கவே இல்லை. அந்த மாஸ்டர் வச்சு தான் அந்த பட்டப்படிப்பை வச்சு தான் அவங்க வந்து இத்தனை மாநிலங்கள் ஆட்சி செய்கிறாங்க, இத்தனை ஆண்டுகளாக இந்தியாவில் வந்து ஆட்சி செய்கிறாங்க. அதில் நான் மறுக்கவே இல்லை. அந்த மாஸ்டர் ஆஃப் டிவைடிங் தி சொசைட்டி, இந்தியாவோட சோஷியல் ஃபேப்ரிக் இருக்குல்ல, சமூக கட்டமைப்பு இருக்குல்ல, அதை உடைச்சிட்டாங்கல்ல. நீங்கள் இந்தியாவோட சமூக கட்டமைப்பு வந்து 1992க்கு முன் 98க்கு பின்னாடி நம்ம எழுத முடியும் இன்னைக்கு அந்த பாபரி மசூதி. ஸோ அந்த திறமை தான் இருக்குது. ஆனால் ஒரு நாட்டை நிர்வாகம் பண்ணுறதுக்கான ஒழுங்காக ஒரு சட்டப்படி நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு திறமையும் வலிமையும் இருக்கா? அதான் முக்கியமான கேள்வி. வலிமை கிடையாது உங்களுக்கு, திறமை கிடையாது உங்களுக்கு. சொல்லிக்கலாம், நான் வந்து பயங்கரமான ஒரு வி ஃபியர் நோபடி நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் அது எங்கே தெரியும்னா, the proof lies in the pudding. அது உங்களுடைய ஆட்சி திறன், உங்களுடைய வலிமை என்பது உங்கள் நிர்வாகத்தில் தெரியணும். அதுக்காக ஒடுக்கிறது அடுக்கிறது சொல்லவில்லை, உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் கேதரிங்கில் இருக்கணும் உங்கள் விஷயங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் தோல்வி அடைஞ்ச விஷயமா தான் நம்ம வந்து டெல்லி விஷயத்தை பார்க்க முடியும். ஓகே. திரு புரட்சி கவிதாசன், அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை திரு சுந்தரராஜனும் பல்வேறு கேள்விகளை கர்னல் கணேசன் அவர்களும் முன் வச்சிருக்கிறாங்க. உங்க பதில் என்ன? மதிப்புக்குரிய கர்னல் கணேசன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். முதல்ல இந்த தாக்குதலில் அல்லது இந்த வெடிப்பு சம்பவத்தில் இறந்து போன அப்பாவிகளுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். காயம்பட்டு இருக்கிறவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம். அடுத்தபடியாக அவர் வந்து ஒரு இராணுவ அதிகாரி அப்படின்னு தன்னை வெளிப்படுத்திக்கிட்டாங்க. இராணுவ அதிகாரிகள் வந்து இவ்வளோ வெளிப்படையாக ஒரு நாட்டு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அதி முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் இவ்வளவு எர்லியர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது என்பது ரொம்ப அபத்தமானது. அது என்ன அரசியல்வாதி மாதிரி ஒரு இராணுவ அதிகாரி பேச முடியாது. அரசியல்வாதிகளுக்கு வந்து வேற குரல்,
ராணுவ அதிகாரிகளுக்கு நிச்சயமா அந்த குரல் இருக்காது. மக்கள் மேல உள்ள அக்கறையில சில சந்தேகத்தை கூட எழுப்ப கூடாதா சார்? இவ்வளவு நேரம் ஆகாதுன்னு சொல்றது கூட ஒருத்தருக்கு உரிமை இல்ல இல்லங்க? அது கூடவா தேசபக்திக்கு விரோதமான செயல்? அப்பாவிகளின் இல்ல சொல்லுங்க, அப்பாவிகளின் குரல் என்பது வேறு, படித்த பண்பாளர்களின் குரல் என்பது வேறு, காப்பாற்றுகிற காவல் பணியில் இருக்கிறவருடைய குரல் என்பது வேறு. அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆரருள் உய்த்துவிடும். அதனால இதை யாருக்கிட்ட எதிர்பார்க்கணும்னா, அப்பாவிகள் இந்த பூவுலகி நண்பர்கள் சுந்தரராஜன் பேசினார், அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மாதிரி பேசினார், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் பொறுப்பு மிக்க ஒரு ராணுவ அதிகாரி சொல்லி படிச்சிருங்க சார். ஒரு சாதாரண காமன் சென்ஸ் என்னன்னா, நான் வந்து அட்வொகேட்டுங்க, நான் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுங்க, எனக்கு ஃபரன்சிக்கை பற்றி தெரியுங்க, எனக்கு மெடிக்கல் லீகலை பற்றி தெரியுங்க, அதனால எனக்கு வந்து இந்த குண்டுவெடிப்புடைய தன்மை, அங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸு மெட்டீரியல்ஸு அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் முடிவு பண்ண முடியும். ஆனால் ஒரு 145 கோடி மக்களுடைய உலகத்தின் ஆகச்சிறந்த பேரரசாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசாங்கம் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கிராமத்தில் சொல்லுவாங்க காரியமா வீரியமா அப்படிம்பாங்க. வீரியம் பெரியதில்ல, காரியம் பெரியது. இப்ப சொல்றீங்க காரியமா வீரியமான்னு இப்ப சொல்றீங்களே. 2022 கோயம்புத்தூர்ல அக்டோபர்ல நடந்த சம்பவத்துக்கு அன்றைய மாநில பிஜேபியோட தலைவர் போட்டிருக்க ஒரு ட்வீட்டை சொல்றேன். 12 மணி நேரம் ஆச்சு கோயம்புத்தூர் சம்பவம் நடந்து. எதை மறைக்கிறார் முதலமைச்சர்? Will CMO தமிழ்நாடு come out in the open and accept this? TN government is hiding this info for 12 hours now. Is this not a clear failure of the state intelligence machinery? உளவுத்துறையின் தோல்வி அல்லவா சார்? திமுக அரசாங்கத்தின் தோல்வி அல்லவா அப்படின்னு திரு அண்ணாமலை அன்னை கேட்டாரு. அதே கேள்வியை நீங்களும் எழுப்புறீங்க. இதே கேள்வி இப்ப உங்களுக்கு பொருந்துமா? எங்க விபத்துன்னு சொன்னதுக்கு விபத்துன்னு தமிழக முதல்வர் மூடி மறைக்க முயற்சித்தார். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். விபத்துன்னு யாரும் சொல்லல. கோயம்புத்தூர் சம்பவத்தை ஆக்சிடென்ட் யாரும் சொல்லல சார். ஹைதராபாத் சம்பவத்தோடு நீங்கள் வந்து இணைத்து பார்க்க கூடாது. சாந்தினி சம்பவத்தோடு நீங்கள் இணைத்து பார்க்க கூடாது. ஒவ்வொன்றிலையும் ஒரு காரண காரியங்கள் இருக்கிறது. இதுல வந்து ஆட்சியாளர்கள் ஆழ்ந்த மௌனத்தோடு இருக்கிறார்கள் என்றால் சார் 25 மணி நேரம் ஆச்சு சார். நடந்தது என்னன்னு அதிகாரப்பூர்வமா சொல்லல இதுவரை. 25 மணி நேரம் ஆகுது சம்பவம் நடந்து. உடனடியாக விலாவாரியாக சார் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். என்ன குற்றம் நடந்ததுன்னு முதல்ல சொல்லுங்க. தண்டிக்கப்படுவார்கள். அப்துல் கசாமை தூக்கிலே போட்ட இந்த அரசாங்கம். நீங்க அப்படி இல்லங்க, நீங்க அப்படி இல்லங்க. தயவு செய்து நீங்க பொற்கோவில்ல 2000 பேர் பொற்கோவில் தாக்குதலுக்கு பிறகு என்ன நடந்தது? ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு டெல்லி வீதிகளிலே சிதறுகாயை போல சீக்கிய குழந்தைகள் கொல்லப்பட்டதெல்லாம் நண்பர் சுந்தரராஜ் மறந்துட்டாரா? 1.5 லட்சம் ஈழத்தமிழர்கள் கொல்லப்பட்ட போது உங்களுக்கு ஃபாரின் பாலிசி நல்லா இருந்ததா? ஆபரேஷன் சிந்தூர் நடந்தப்ப நல்லா இருந்ததா? ஆபரேஷன் சிந்தூர் நடந்தப்ப 638 ஒவ்வொரு நாளும் காணல் சோஃபியா குரேசி வந்து தமிழக மீனவர்கள் கொல்லப்பட்ட ஒரு சுண்டக்காய் நாடு ஊடகங்களை பார்த்து நடந்ததை வியாபாரியா சொல்லிட்டு இருந்தாங்களா இல்லையா? அங்கெல்லாம் ராணுவ ரகசியம் எதுவும் நீங்க வந்து மறைக்க சொல்லலையே. அறிவற்ற செயல்ங்க, அறிவற்ற வாதங்க. ஒரு நிமிஷங்க, கணேசன் கேட்டதுக்கு அறிவு இருக்கு அறிவு இல்லன்றது அடுத்து வச்சுக்கலாம். பதில் இருக்கான்றதுக்கு வாங்க. 25 மணி நேரம் ஆச்சு. என்ன என்ன நடந்தது? என்ன அது டெரர் ஆக்டா, சூசைட் அட்டாக்கா, மியர் ஆக்சிடென்ட்டா, பயன்படுத்தப்பட்ட வெடிபொருள் என்ன? ஒரு நிமிஷம் திரு கணேசனே குறுக்கிட விரும்பினார். ஒரு நிமிஷம். 10 நிமிடத்துல அந்த இடத்துக்கு உள்துறை அமைச்சர் சார் சம்பவம் நடந்த சில மணி துளிகள்ல உள்துறை அமைச்சர் சம்பவ இடத்துக்கு சென்று விட்டார். இப்ப நம்ம ராகுல் காந்தி எங்க இருக்காரு? நியூயார்க்ல இருக்காரு. நம்ம அம்மையார் பிரியங்கா காந்தி எங்க இருக்காங்க? அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்ப சார் அவங்கள அதிகாரத்துல இருக்காங்க. இல்ல இல்ல பிரதமர் கூட கிளம்பி பூட்டான்ல போனார். பூட்டான்ல இருந்தா சார் பிரதமர் கண்டிச்சார் இந்த சம்பவத்தை. அதாங்க சார் இதுக்கு பதில் சொல்லுங்க. பிரதமருடைய கண்டனம் எங்க இருந்து வந்தது? பிரதமர் இந்தியால இல்ல. இந்த சம்பவம் நடந்த பிறகு பூட்டானுக்கு போயிட்டார். பூட்டான்ல இருந்து கண்டிச்சார். அதாவது அந்த தீயுடைய சார் அந்த தீயுடைய புகை ஆறுவதற்குள்ள அணைவதற்குள்ள ஸ்பாட்ல நிற்கக்கூடிய அஞ்சா நெஞ்சன் இரும்பு மனிதன் அமித்ஷா. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்தியா இன்றைக்கு உலகத்தின் உயரத்திலே உட்கார்ந்து இருக்கிறதை பொறுத்து கொள்ள முடியாம நீங்க எல்லாம் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்டர்னல் செக்யூரிட்டி தெரியல, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் தெரியல,
சம்பவம் வந்து ஏன் தடுக்கல, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இல்லையா அப்படின்றது கேள்வி. நீங்க வந்து இந்தியா, ஒரு நிமிஷம் திரு கணேசனே கேட்டுறேன் சார், இந்தியா வந்து உயர்ந்த இடத்துக்கு போனதை பொறுக்க முடியாம இந்த கேள்வி எழுப்புறீங்கன்றார். மும்பை தாக்குதல் எங்க நடந்தது? இல்ல அவர் பேசுறதுக்கும் இப்ப நம்மளுடைய ஒரு நிமிஷம் புரட்சிகரதாஸ் இதுக்கும் சம்பந்தமே இல்லாம அவர் பேசிட்டு இருக்காரு. பாயிண்டடா சொல்லுங்க. அவர் வந்து என்ன சொல்ல விரும்புறாருன்னா, அவருடைய அவர் இதுவரைக்கும் பேசுனதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நம்மளுடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு பிரதம மந்திரி வந்து மிகப்பெரிய மனிதர், அமித்ஷா அவர்கள் மாவீரன் அப்படிங்கறத சொல்ல விரும்புறார். இல்ல, அமித்ஷா வந்ததே 2.5 மணி நேரம் கழிச்சு சார். அவர் வந்து 10 நிமிஷத்துல வந்ததா சொல்றாரு. ரெக்கார்ட் இருக்கு. அமித்ஷா அந்த இடத்துக்கு உள்துறை அமைச்சர் போனது 2.5 மணி நேரம் கழித்து. அவர் போகலன்னு சொல்லல. 10 நிமிஷத்துல போனது வந்து டெல்லி கிரைம் பிரான்ச் போனாங்க, ஸ்பெஷல் பிரான்ச் போனாங்கன்னு அமித்ஷா சொல்றாரு. அமித்ஷா போகல. அடுத்து சார் அவர் சொல்ல வர்றது வேற, நான் சொல்ல வர்றது வேற. அவர் வந்து நான் வந்து என்ன சொல்ல வர்றேன்னா, அதாவது டெக்னிக்கலி ஒரு பிளாஸ்ட் நடந்ததுன்னா அது என்ன சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணாங்க, அதில் வந்து எந்த விதமான ட்ரிகரிங் இருந்தது, ஐஇடி இருந்ததா, மேனுவல் இருந்ததா, இது எந்த விதமான ஒரு இது அப்படிங்கிறத மட்டும்தான். நான் யாரையும் குறை சொல்லல, அரசாங்கத்தை குறை சொல்லல, மாண்புமிகு பிரதம மந்திரி என குறை சொல்லல, பாஜகவை குறை சொல்லல, எந்த அரசியலும் நான் பேசல. எனக்கு தெரிஞ்சு நான் இராணுவத்தில் பணியாற்றினவன், அவரை மாதிரி நானும் வந்து ஹைகோர்ட்லையும் சுப்ரீம் கோர்ட்லையும் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு அட்வொகேட் தான். நான் வந்து பொறுப்பு இல்லாமல் எப்பயும் பேச மாட்டேன். அது ஐயா புரட்சி கவிதாசன் அவர்களுக்கு இன்னும் தெரில. நான் கேட்ட கொஸ்டினே வேற. இதில் வந்து ஒரு சில உண்மைகள் வந்து இன்னமும் வெளியில் சொல்லலை. நான் வந்து இதற்காக யாரையும் வந்து இது சொல்ல வரல. ஆனா வந்து இது உண்மைகள் வெளியில வராதது வந்து 24 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. இது என்ன அப்படிங்கிறது தான் வந்து நான் கேட்ட ஒரே ஒரு கொஸ்டின். அது கரூர்ல 41 பேர் இறந்த சம்பவத்துக்கு உள்ளூர் எம்எல்ஏ முன்னாள் மந்திரி செந்தில் பாலாஜி உடனே ஆஸ்பத்திரிக்கு போனா அது சதி. ஆமா. ஆனா அமித்ஷா 2.5 மணி நேரம் கழிச்சு போனா அது வந்து அக்கறை. இது இந்த 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 இதுக்குள்ள வராமையே நான் வந்து ஒரு ராணுவ அதிகாரியா இருந்து ஒரு கேள்வியில மட்டும் கேட்டுட்டு நான் வெளியில வந்துடணும் பார்த்தேன். என்னைய வந்து புரட்சி கவிதாசன் அவர்கள் வந்து இதுக்குள்ளேயே இழுக்கணும்னு பாக்குறாங்க. இருங்க, பேராசிரியர் அருணன் குறுக்கிட்டாங்க, அவங்களுடைய கோணத்தை கேட்டு வந்துடுறேன். திரு புரட்சி கவிதாசன் ஒரு நிமிஷம். பேராசிரியர் அருணன். இல்லை, அதாவது நம்முடைய புரட்சி கவிதாசன் அவர்கள் வந்து கர்னல் எழுப்பிய எந்த கேள்விக்கும் பதில் சொல்லலை, பதில் சொல்ல முடியலை. ஏன்னா உச்சியில் இருக்கக்கூடிய பிரதமரும் உள்துறை அமைச்சருமே பதில் சொல்லலை. இப்போ பாருங்கள், வந்து முதல் விஷயம், இவ்வளோ ஒரு 13 பேர் அப்பாவிகள் மாண்டு போயிருக்காங்க. கார் வெடிப்பு அந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். என்னங்க பூட்டானுக்கு ஒரு எண்ணா கழித்து போகக்கூடாதாங்க? ஆனால் அவர் பாட்டுக்கு பூட்டானு போய் அங்கேருந்து என்ன பேசினார், அது ரொம்ப முக்கியம். குணா அவர் என்ன பேசியிருக்காருன்னா, இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நாங்கள் உரிய தண்டனை பெற்று தருவோம் என்று அறிவிக்கிறார். என்னையே இன்னொன்று சொல்லலை, இது வந்து குண்டு வெடிப்பா சதி செயலா என்ன. ஆனால் பிரதம மந்திரி அறிவிக்கிறாரு. நீங்கள் அவங்க ஒன்றுமே சொல்லலைன்னு இங்கே புற விவாதம் நடக்குது. ஆனால் நான் அவருடைய பேச்சை கேட்டுட்டு வரேன். பூட்டானில் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பிரதமர் பேசியிருக்காரு. ஆகவே அவரை பொறுத்தவரை, நாட்டு பிரதமரை பொறுத்தவரை, அந்த ஆய்வு செய்கிற ஆராய்ச்சி பண்ணுகிற முகமை என்னையே அவங்க ஒன்று சொல்லலை, உள்துறை அமைச்சரும் அதிகாரப்பூர்வம் ஒன்று சொல்ல. ஆனால் பிரதமர் தெளிவாக அறிவிச்சிட்டாரு. இதுக்கு பின்னாடி என்னமோ சில பேர் இருக்காங்க, அவங்களுடைய வேலை தான் இது பூராமே, அவங்கள நான் விட மாட்டேன் என்று பூட்டானில் போய் பேசுகிறார். முதல்ல பிரதம மந்திரி பாதிக்கப்பட்டவங்களை போய் பார்த்துருக்கணும். காயம்பட்டு கிடக்கிறாங்க 13 பேர் அப்பாவிகள் மாண்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த குடும்பத்தை சந்தித்து இரங்கல் தெரிவிச்சிருக்கணும். பூட்டானில் போய் இரங்கல் தெரிவிக்கிறாரு. இவங்களுக்கெல்லாம் என்ன உரிமை இருக்குது தமிழ்நாட்டு விவகாரங்கள் பற்றியெல்லாம் பேச இந்த பாஜக தலைவர்களுக்கு? எனக்கு ஒன்றும் புரியலை. நான் மிக அடிப்படையாக எழுப்புகிற கேள்வி இதுதான். நீங்கள் பகல்காம் அந்த கொடூரத்துக்கு பிறகு என்ன சொன்னீங்க? சிந்தூர் நடத்தியாச்சு, அவ்வளவு பயங்கரவாதிகளையும் தீர்த்து கட்டியாச்சு. இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்தில் கூட வந்து ராஜ்நாத் சிங் முழங்கி இருந்தார், கேட்டோம்ல எல்லாரும். ஆகா, பயங்கரவாதத்தை பூரா ஒழிச்சாச்சு, பாகிஸ்தானில் புகுந்து அவங்க பயங்கரவாதியுடைய முகாம்களை எல்லாம் தீர்த்து கட்டியாச்சு. அப்போ நம்மெல்லாம் என்ன நினச்சோம்? ஆக இத்தகைய பயங்கரங்கள் இங்கே நடக்காது இனிமேல். இப்போ என்ன ஆகி போச்சு? டெல்லி செங்கோட்டையில் நடந்திருக்கு. 8 கிலோமீட்டர் தூரத்தில் தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய வீடு. டெல்லி அந்த பாதுகாப்பு முழுக்க அவர் கையிலே.
டெல்லி ஆட்சியில் மாநிலத்திலையும் பாஜக ஆட்சி தான். ஆனால் இந்த பாதுகாப்பு போலீஸ் எல்லாம் அவங்ககிட்ட கிடையாது, எல்லாம் அமித்ஷா கிட்ட. என்ன சொன்னீங்க நீங்கள் பகல்காமுக்கு பிறகு? என்ன சொன்னீங்க சிந்தூருக்கு பிறகு? பயங்கரவாதத்தை ஒழிச்சு கட்டியாச்சு, மிரண்டு போய் கிடக்குது பாகிஸ்தான். இவ்வளவு சொல்லிவிட்டு இப்படி ஒரு கொடூரம் நடந்திருக்கு, நீங்கள் பூட்டானுக்கு போயாச்சு. பூட்டானில் போய் என்ன சொல்கிறாருன்னா, நான் விட மாட்டேனையா இந்த செஞ்சவங்க யாராக இருந்தாலும் பேசுகிறாரு. அப்போ இதை கேட்கக்கூடாதா? கர்னல் அவருடைய கோணத்திலிருந்து சில கேள்விகளை கேட்குறாரு. இப்போ அங்கே இது என்ன நடந்துச்சுன்னு இன்னும் கராராக சொல்லலை. கர்னல் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை சொன்ன. இப்போ சில டிவிகள்லாம் பார்க்கும்போது நம்ம குழப்பமாகுது. வேறொரு இடத்தில் பிடிக்கப்பட்ட அந்த வெடிபொருள் 2000 ஏதோ ஒரு அளவு சொல்கிறாங்களே அது. அப்புறம் AK-47 துப்பாக்கிகள், அது என்னென்னா ஜம்மு காஷ்மீர் போலீஸ் பிடிச்சது, நல்லது. கேள்வி, இவ்வளவு நாளாக ஏன் பிடிக்கல? அமித்ஷா தான் இப்போ சொன்னார், வீரர் அப்பா எவ்வளோ பெரிய மாவீரர் தெரியுமா அமித்ஷா, ஏங்க எவ்வளோ நாளாக பிடிக்கல? இப்படி ஒரு கார் வெடிப்பு நடந்தால் தான் போய் பிடிப்பீங்களா அந்த வெடிகுண்டையும் அந்த துப்பாக்கிகளையும்? புரியல எங்களுக்கு. அப்புறம் ஒரு மருத்துவ பெண்மணி, அவங்க என்னென்னமோ சொல்லப்படுது, அவங்களுடைய கனெக்ஷன்லாம், அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு, அவங்கள கைது பண்ணுறதுக்கோ அல்லது அவங்க மீது நடவடிக்கை எடுப்பதற்கோ இப்படி ஒரு கார் வெடிப்பு நடந்து 13 பேர் சாகணுங்களா ஐயா? என்ன புரியலையே நமக்கு. இதெல்லாம் பாஜக அல்லாத ஒரு மாநிலத்தில் நடந்தது தான். யாரும் என்ன குதிச்சிருப்பாங்க இதே பாஜக நண்பர். இப்போ டெல்லியில் நடக்க போய் என்ன சொல்கிறாருன்னா, பேசாத, பேசுகிற உரிமை உங்களுக்கு இல்லை, அவர் எதிர்க்கட்சி தலைவர் மாதிரி பேசுகிறாரு, இவர் இராணுவ அதிகாரி மாதிரி பேசலை, இப்படி சொல்லி வாயடைக்க பார்த்தா அது என்ன நியாயம்? எனக்கு புரியலை. நீங்கள் தயவுசெய்து முதல்ல ஒப்புக்கொள்ளணும், இந்த கார் வெடிப்பா என்ன எது இன்னும் எங்களுக்கு தெரியல, இருந்தாலும் இந்த 13 பேர் சாவுக்கு பொறுப்பு ஏற்கிறேன் என்று இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்ல வேணுமா வேணாங்களா ஐயா? நீங்கள் அவர் பிரதமர் சொல்கிறாரு உங்களை கண்டுபிடிச்சி தண்டனை, அது அடுத்து நடந்ததற்கு யார் பொறுப்பு சொல்ல வேண்டாமா? ஏன் யாருமே பேச மாட்டேங்குது? அதுக்கு நாங்கள் கேட்கக்கூடாதா? கேட்டால் ஐயோ அது தப்பு, அதெல்லாம் கேட்கக்கூடாது அந்த கேள்வி இல்லாமனா இது எந்த ஒரு நியாயம்? அப்போ இயல்பாக மக்களுக்கு என்ன வரும்? என்னையா எல்லாம் முடிஞ்சு போச்சு, பயங்கரவாதத்தை ஒழிச்சு கட்டியாச்சு, பாகிஸ்தானியே மிரட்டியாச்சு, மிரண்டு போய் கிடக்குறாங்க, அது தனி கதை. இவங்க சிந்து விவகாரத்தை கடைசியாக ட்ரம்ப் திரும்ப எத்தனை தடவை சொன்னால், 100 தடவையா 200 தடவையா எனக்கு தெரியாது. இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை நான் ஒரு வாக்கியம் சொன்னேனையா, அவ்வளோதான், அவங்க வர்த்தகத்தையெல்லாம் நிப்பாட்டி போன உடனே நிப்பாட்டி விட்டாங்க யுத்தத்தை என்று திரும்ப திரும்ப சொல்கிறாரு. அது பொய்ன்னு சொல்வதற்கு இன்றைக்கு பிரதமரால் முடியலை. ஆனால் பூட்டானில் போய் முழங்குகிறார், யாராக இருந்தாலும் விடமாட்டேன் இந்த டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த இந்த சம்பவத்துக்கு அப்படிங்கிறார். அப்படி என்றால் மக்கள் எப்படிங்க உங்களை நம்புவாங்க? அதைத்தான் இப்போ எதிர்கட்சி என்கிற முறையில், சரி மித்தவங்களாம் கேட்கக்கூடாது, நான் கேட்குறேன்யா, எதிர்கட்சி என்கிற முறையில் இவ்வளவு பிறகு இவ்வளவு தூரம் பயங்கரவாதத்தை ஒழித்து விட்டோம் என்று நீங்கள் மார்தட்டிய பிறகும் செங்கோட்டையிலேயே நம்ம டெல்லியுடைய மைய பகுதியிலேயே எப்படி இத்தகைய ஒரு பெரும் கார் வெடிப்பு, அதில் 13 பேர் சாவு, பல பேர் காயம், இது எப்படி நடந்திருக்க முடியும்? ஒரு சந்தேகமாக இருக்குது எனக்கும். ஒரு காரு அதோடைய இதில் வெடித்து இவ்வளோ பேர் சாவாங்களா? இந்த காருக்குள்ளே என்ன இருந்துச்சு, யார் இருந்தா? அதுதானே கர்னல் கேட்குறாரு. ஐயா அந்த வெடிப்பு எப்படி நடந்துச்சுன்னு சொல்வதற்கு கூட முடியலையே. 25 மணி நேரம் ஆகியும். குணா நீங்க சொன்னது போல இப்ப ஒரு நாள் தாண்டி 1 மணி நேரம் 2 மணி நேரம் போயிடுச்சு. ஒரு கேள்வி இருக்கு, இடைமறிச்சு நம்ம டிராவல் ஆகி வந்துட்டோம். புரட்சி கவிதாசன் சார், பிரதமர் அவர்கள் சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர் முடித்த பிறகு நாட்டுக்கு பெருமை பொங்க சில விஷயங்களை சொன்னார். என்ன சொன்னார்னா, தீவிரவாதத்தினுடைய வேற ரூட் ஆஃப் டெரரிசம் ஹாஸ் பீன் ஸ்ட்ரக், வேரோட தீவிரவாதத்தை முறியடிச்சிட்டோம், அழிச்சிட்டோம். இந்தியாவுக்கு இனிமே இந்தியா மீது இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் யாரும் நடத்திட முடியாது. இதுவரையிலும் நடத்தினதிலேயே மோஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் அஃபென்சிவ் அகேன்ஸ்ட் டெரரிசம் சிந்தூர் தான், இப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் 25 மணி நேரம் ஆயிடுச்சு. சிந்தூர் ஆபரேஷனுடைய போதாமை, அவங்க ஒன்றும் தீவிரவாதத்தை முற்றா ஒழிச்சிடல அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமா, அல்லது உளவுத்துறையோட தோல்வி அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணுமா? சார், தீவிரவாதம் என்பது இன்று நேற்றல்ல, காலகாலமாக நடந்து கொண்டு இருக்கிறது, அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த தன்மை எந்த அளவுக்கு, கண்டுபிடிக்கிற தன்மை, தண்டிக்கிற தன்மை,
தடுக்கிற தன்மை, முன்கூட்டி அறிகிற தன்மை, இந்த ரேஷியோவில் தான் ஒரு அரசு விழிப்போடு இருக்கிறதா, துடிப்போடு இயங்குகிறதா அப்படிங்கிறத நாம் அளந்து பார்க்க முடியும். கடந்த கால காங்கிரஸ் அரசாங்கங்களில் எத்தனை பெரிய அசம்பாவிதங்கள் நடந்தது, அப்பொழுது எந்த அளவுக்கு அவங்க முன்கூட்டி விழிப்போடு இருந்தார்கள், தடுத்தார்கள் அல்லது தண்டனை கொடுத்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி அரசியல் பேசலாம், தப்பு இல்லை. ஆனால் இப்போ ஈரம் காய்வதற்குள்ளர ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணுங்கிறது, இது இதற்கு பின்னாடி மிகப்பெரிய பின்னல் வலை இருக்கிறது அப்படின்னு அனைத்து பத்திரிகைகள் எழுதலாம். அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது. மக்களுடைய கேள்விகளை பதிவு செய்ய வேண்டிய, மக்களுடைய சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வேண்டிய நம்ம ஜனநாயகத்துடைய 4வது தூண் அப்படிங்கிற ஊடகங்கள், பத்திரிகையாளர்கள், பொதுமக்கள் மீது அக்கறை உள்ளவர்கள் கேள்வி எழுப்பலாம். ஆனால் மக்கள் எழுப்புற கேள்வியை ஆம்பிளிஃபை பண்ணலாம், மக்களுக்காக கேள்வி கேட்கலாம். பதில் சொல்றது ஊடகங்களோட வேலை இல்ல. என்ன நடந்ததுன்றதை சொல்ல வேண்டியது, பதில் சொல்ல வேண்டியது அரசாங்கத்தோட பொறுப்பு, புலனாய்வு அமைப்புகளோட பொறுப்பு. அது நீங்க உண்மையை தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் என்பது வேறு. மலிவான அரசியலை தேச பாதுகாப்பு விஷயத்துல இல்ல, மலிவான அரசியல் ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு தீவிரவாதத்தை முற்ற அழிச்சிட்டோம்னு சொன்னாங்க. இப்ப அந்த தீவிரவாத மாடியூல தான் சொன்னாரு, இவங்களே அந்த மாடியூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ட்ராக் பண்ணாங்களா? பொலிட்டிக்கல் தெரியல, ஃபைனான்ஸ் தெரியல. ஆமா, ஹார்ட்வேர்ல படிச்சுட்டு வந்தா தான் ஃபைனான்ஸ் தெரியும். ஒரு வேலைக்காரி மகனுக்கு என்ன தெரியும்? இந்த ஆதிக்க திமிர் தான் உங்கள்கிட்ட இருக்கு. ஒரு பாரத பிரதமரை எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் ஹார்ட்வேர் ப்ராடக்ட் அப்படின்னு. இவர் ஹார்ட்வேர் ப்ராடக்ட்னு தன்னை சொன்னாரு. அது உங்களுக்கு ஏத்துக்க முடியலையா? ஒரு வேலைக்காரியின் மகன் ஆட்சிக்கு வந்தது உங்களால ஏத்துக்க முடியல. அதனால தான் அவருக்கு நோ எகனாமிக்ஸ், நோ பொலிட்டிக்கல், நோ ஸ்பெசிபிக்ஸ் வாங்க சார். உளவுத்துறையோட தோல்வியா, உளவுத்துறையோட தோல்வியா, இத தடுத்து இருக்க முடியுமா? இங்க இருங்க சார், நல்லா புரியுது மிஸ்டர் குணா சார். தயவு செய்து ஒரு பொறுப்புணர்ச்சியோடு, நீங்க நல்ல ஊடகவியலாளர், அதனால சொல்றேன், கொரோனா பெருந்தொற்றுல இந்தியா எந்த அளவுக்கு உயரத்தை எட்டி பிடித்தது, அதுபோல இந்த பகல்காம் தாக்குதல், ரெட் ஃபோர்ட் பிளாஸ்ட் தவிர மீதி எல்லாமே பேசுறதுன்னு முடிவு பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பதிலடி கொடுத்தோம். சிந்தூர் ஆபரேஷனை எப்படி கொடுத்தோம் சார்? நீங்க ஒரு வெற்றிகரன் சிந்தூர் வெற்றினா இந்த சம்பவம் நடந்துக்க கூடாதே சார். இல்லங்க, திரு புரட்சிகரதாசன், சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர் தன்னுடைய நோக்கத்துல 100% பெற்றிருந்தா தீவிரவாதம் வேரோடு அழிஞ்சிருக்கணும். இந்த சம்பவம் நடந்திருக்க கூடாது, நடந்திருக்க முடியாது சார். அங்கேயே தோத்துட்டோமா? இல்லங்க, உலகத்தின் போலீஸ்காரன் என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கிற அமெரிக்க பெருந்தேசமே பெண்டகனை அடித்து நொறுக்கினார்கள். தடுக்க முடிஞ்சுச்சா? செப்டம்பர் 11 இரட்டை கோபுரங்களை தகர்த்தார்களே, தடுக்க முடிஞ்சதா? நீங்க அதுக்கப்புறம் பதிலடி என்பது வேறு. அதுதாங்க சார் மன்மோகன் சிங் சொன்னார். மும்பை சம்பவம் நடந்தப்ப அவர் மும்பைக்கு மழை கொட்டும் மழையில போய் அந்த சம்பவத்தை பார்த்துட்டு மீடியாவுக்கு அட்ரஸ் பண்ணார் மன்மோகன் சிங். அன்னைக்கு அவர் வெளிநாட்டுக்கு போயிரல, மக்களை சந்திக்காம இல்ல, ஊடகங்களை எதிர்கொண்டு அந்த சம்பவம் நடந்த போது கேள்விகளுக்கு பதில் சொன்னார். புரிஞ்சுக்கங்க, நீங்க அமெரிக்கால தாக்குதல் நடந்துச்சா, இங்க தாக்குதல் நடந்து அப்ப என்ன சொன்னீங்க? அதே மும்பையில குஜராத் முதலமைச்சரா இருந்த நரேந்திர மோடி அவர்கள் என்ன பேசினாங்க? அரசாங்கத்தோட தோல்வின்னு தானே குற்றம் சாட்டினாரு. தீவிரவாதத்தை ஒழிக்க தவறிட்டாங்கன்னு தானே சொன்னாரு. சார் நீங்க புரிஞ்சுக்கங்க சார், பாபர் மசூதி இடிப்பு யாருடைய ஆட்சி காலத்துல நடந்தது சார்? பாபர் மசூதி இடிச்சது யார் சார்? பிஜேபி தானே. முன்கூட்டியே அறிய தேவை. நரசிம்மராவ் ஆட்சி நடந்துச்சு. பொற்கோவில தகர்ப்பு, பொற்கோவில தகர்த்தது பாபர் மசூதி இடிச்சது யார்? அந்த பயங்கரவாத செயலை செஞ்சது யாரு? மும்பை சுப்ரீம் கோர்ட்ல நாங்க எந்த செயலும் செய்ய மாட்டோம். ஆட்சியில சார் நாங்க சுப்ரீம் கோர்ட்ல அஃபிடவிட் தாக்கல் செய்து நாங்க எந்த தவறும் செய்ய மாட்டோம், வன்முறை செய்ய மாட்டோம், கரசேவை செய்ய மாட்டோம், சும்மா கூட்டிட்டு வந்துருவோம் அப்படின்னு அஃபிடவிட் கொடுத்துட்டு அங்க போய் கரசேவை செஞ்சு ஒரு பயங்கரவாத செயலை செஞ்சது யாரு சார்? நரசிம்மராவ் ஆட்சியில் நடந்தது. அது செய்தது இல்லங்க சார். தீவிரவாதத்திற்கும் வன்முறைக்கும் நீங்க காலத்தையும் கட்சியையும் ஆட்சியையும் குறை சொல்லாதீங்க. காலகாலமாக இந்தியாவுடைய வளர்ச்சியை சகித்துக் கொள்ள முடியாத, பொறுத்து கொள்ள முடியாத ஒரு தீவிரவாதம் என்பது அது ஒரு ராணுவ கருவிங்க. AK-47 மாதிரி, RDX மாதிரி அது ஒரு கருவியா இருக்கு. தீவிரவாதம் உள்நாட்டில் குழப்பம் ஏற்படுத்துவது. இந்தியா இன்னைக்கு வளர்ச்சியின் உச்சத்திலே இருக்கிறது. இன்னைக்கு ஆசிய பிரதேசத்துல இந்தியா தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கிறது. உலகத்துல 3வது பெரிய பொருளாதார வல்லரசாக இந்தியா உயர்ந்திருக்கிறது.
இவர்கள் அதனால சொன்னது இந்தியாவை எல்லாமே பொய் தான். சீர்குலைப்பதற்கான அதாவது எல்லா நாடுகளுடைய பங்களிப்பும் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை டிமானிட்டைசேஷன் அனௌன்ஸ் பண்ணப்ப என்ன சொன்னாங்கன்னா டெரர் ஃபண்டிங்கை கம்ப்ளீட்டா ஒழிச்சிட்டோம்னு சொன்னாங்க. அதாவது தீவிரவாதத்துக்கு போகக்கூடிய பணத்தை, கருப்பு பணத்தை நாங்கள் முழுவதுமாக ஒழிப்பதற்காக தான் அந்த இதை கொண்டு வர்றோம். ஸோ டெரர் ஃபண்டிங் இஸ் கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய்டுனாங்க. அது நடக்கலை. ரெண்டாவது, காஷ்மீர் மாநிலத்துக்கான அந்தஸ்தை உடைத்து அதை வந்து ஒரு யூனியன் டெரிட்டரியாக மாற்றிய போது என்ன சொன்னாங்கன்னா காஷ்மீரில் தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டு விட்டதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் பகல்காம் வந்து நடந்துச்சு. அப்புறம் சிந்து நடைபெற்றதுக்கு பிறகு நாங்கள் ஒட்டுமொத்தமாக த ரூட்ஸ் ஆஃப் டெரரிசம் ஹஸ் பீன் டிஸ்ட்ராய்டு, தீவிரவாதத்தின் அடி நாளத்தையே நாங்கள் வந்து அழிச்சிட்டோம்னு சொன்னதுக்கப்புறம் தான் இன்றைக்கி டெல்லியில் வந்து இந்த தாக்குதல் வந்திருக்கு. அந்த ஆர்டிஎக்ஸ் மாதிரியான வெடிபொருள் வந்து பிடிபட்டிருக்கு. அப்போ இவர்கள் சொன்னது எதுவுமே நடைபெறவில்லை, சொன்னது எதையும் செய்ய முடியவில்லை என்பதை இந்த விஷயத்தை வந்து நம்ம காமிக்கிறது. ஓகே, பத்திரிகையாளர் சந்திரசேகருடைய கோணத்தை கேட்டு அதுக்கு பிறகு புரட்சிகரதாசன் நீங்கள் தொடரலாம். திரு சந்திரசேகர், உங்கள் கோணம் என்ன? இது தெளிவாக ஒன்று, இந்த டெல்லி சம்பவம் என்று எதை காட்டுகிறது என்றால் இது ஒரு பாதுகாப்பு மற்றும் புலனாய்வுத்துறையின் ஃபெயிலியர். சிம்பிளாக சொல்ல போனால் அதுதான். யார் வேணா என்ன வேணா கேள்வி கேளுங்க, ஆனால் இந்த அரசிடமிருந்து ஒரு பதில் இதற்கு வராது. ஏனென்றால் பிஜேபி இஸ் காட் இன் இட்ஸ் ஓன் ரெட்டாரிக். அவருடைய வார்த்தைகளிலாலே அவர்கள் மாட்டிக்கொண்டு அந்த வார்த்தைகள் அவர்களை இப்பொழுது ஹண்ட் செய்கிறது. இன்னொன்று, இந்த அரசு என்றைக்குமே ஒரு 11 வருஷம் 11.5 வருஷம் ஆச்சு இவங்க மோடி அவர்கள் தலைமையில் இந்த ஆட்சி வந்து. இதுவரைக்கும் எந்த ஒரு ஒரு பாலிசி தவறுகளோ அல்லது நிகழ்வுகளில் தவறுகளோ எதையாவது அவர்கள் தவறு என்று ஒற்றுக்கொண்டிருக்கிறார்களா? கிடையாது. ஒரு சின்ன விஷயம், 2015 சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் ஒரு பிரிட்டிஷ் ஹை கமிஷனர்கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க, இவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுன்ட்டு. யார் அவர்? ஐபிஎல் கமிஷனராக இருந்தார் அவர், மோடி ஒருத்தர் இருந்தார், என்ன மோடி ஞாபகம் இல்லை எனக்கு. அவர் வந்து அவருக்கு பாஸ்போர்ட்டு வீசா கொடுங்க, பிரிட்டன்லேருந்து அவர் போர்ச்சுகலுக்கு போகணும், இது மெடிசனுக்கு போகணுன்ட்டு. அவரை இந்தியா ஒரு வாண்டட் கிரிமினலாக அவரை தேடிக்கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் அவர் கொடுத்தார். இதே மாதிரி ஒரு வாட்டி மாதவ் சிங் சோலங்கி ஒரு லெட்டரை கொடுத்தாருன்னு சொல்லி, அந்த ஹிந்துஜாஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு பிஃபோர் ஸ்கேமில் கொடுத்தாருன்னு சொல்லி அவரை உடனடியாக ரிசைன் பண்ண வச்சாங்க. அப்போ இருந்த அப்போசிஷன், பிஜேபி இன்க்ளூடட். நான் சொல்கிறது mid-90s. ஆனால் இந்த சுஷ்மா ஸ்வராஜ் கேஸில் ஒன்றும் ஆகலை. அதே மாதிரி நான் சொல்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இந்த மாதிரி எத்தனையோ நிகழ்வுகள் இந்த அரசுக்கு எதிராக நடந்தது. ஒரு நிகழ்வுகளிலும் இவர்கள் தங்களுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டதில்லை. அவர் சுந்தரராஜன் சொன்ன மாதிரி அவர் டிமானிட்டைசேஷன் 10 வருஷம் ஆச்சு, இப்போது 9 வருஷம் ஆச்சு. அவர் பிரைம் மினிஸ்டர் சொன்னது என்னென்னா, அடுத்த நாள் ஒரு சிட்டிக்கையில் நாங்கள் வந்து பிளாக் மணி, டெரர் ஃபண்டிங் எல்லாம் ஒழிச்சிட்டோன்னாரு. அதுக்கப்புறம் பிளாக் மணியும் இன்னும் பிடிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தமிழ்நாட்டில் சீஃப் செக்ரட்டரி வீட்டில் 2000 நோட்டு கட்டெல்லாம் பிடிச்சாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இவங்க சொல்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று, இது நடந்தே இருக்குது. இந்த அரசு தோல்விக்கு மேல் தோல்வி மேற்கொண்டிருக்கிறது. இந்த தோல்வி, இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரு ஒரு நிகழ்வுக்கு பிறகு ஒரு அக்ராஸ் த பார்டர் நாங்கள் ஒரு டெரர் இது பண்ணோம், துல்லிய தாக்குதல் நடத்தினோம், இது பண்ணோம் அது பண்ணோன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கரெக்டு. பட் இங்கே நடக்கிறதுக்கு ஏன் நடக்க விடலை, எப்படி நடந்தது, ஏன் நடக்காமல் தடுத்தோம், தடுக்க முடியலன்றதா அதுக்கு பதில் இருக்காது. ஒரு பெஹல்காம்லேயும் இப்படி தான். அடுத்த நாள் சொன்னாங்க இவங்கள பிடிச்சிட்டோம் அவங்கள பிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ஆனிவர்சரியில் ஏதோ ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஏதோ ஒரு ஹியரிங் வரும்போது கரெக்டாக நாங்கள் பிடிச்சிட்டோம் நாங்கள். ஆனால் இன்னும் பெஹல்காமில் தாக்குதல் நடத்தியவர்களை இவர்கள் பிடிக்க முடியவில்லை. சுற்று ஏதோ ஒரு லிங்க் இருக்கிறவங்கள பிடிச்சாங்கன்னு சொன்னாங்களே ஒழிய இன்னும் பெஹல்காம் நடத்தியவர்களை, அட்டாக் நடத்தியவர்களை பிடிக்கவில்லை. அந்த மாதிரி. ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்போ டெல்லியில் ஒன்று நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஃபரிதாபாத்தில் போய் ஏதோ 2000
கிலோ எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்லாம் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் மர்மமாக என்னென்னா இவங்க பிடிக்கிற அன்றைக்கே போய் இந்த நிகழ்வு நடக்கிறது டெல்லியில். டெல்லியில் உங்கள் ஆட்சி உங்கள் மூக்கு கீழே நடக்கணுன்னுவாங்க, அண்டர் யுவர் நோஸ். ஆனால் இது வந்து அவங்களுக்கு டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் செல்லு, ஏடிஎஸ்ஸு, க்ரைம் பிரான்ச் எல்லாம் இருக்குது. ஆனால் டெல்லி போலீஸும் பண்ண முடியல. என்ஐஏ ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில் தான் இருக்காங்க, ஐபி எல்லாம் இங்கே இருக்காங்க. ஆனால் ஐபி இது ஆனால் இங்கே டெல்லியில் இங்கே நடக்கிறது தடுக்க முடியல. அதனால் இவங்க அட்லீஸ்ட் பேசும்போது ரியலிஸ்டிக்காக பேசணும். இவங்க காங்கிரஸ் அரசில் எப்படிலாம் நடக்கும்போது எப்படிலாம் பேசினாங்கன்றத ஒரு ரீப்ளே பண்ணி பார்த்தா அவங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஃபெயிலியர்னு. அதனால் இந்த அரசிடமிருந்து ஒரு ஆனஸ்டான பதிலை எதிர்பார்க்க முடியாது. அந்த தோல்விகளை ஒப்புக்கொள்ளும் குணம் இந்த அரசுக்கு கிடையாது. ஒரு பெரிய டெரர் அட்டாக் அப்புறம் சிவராஜ் பட்டேல் வாஸ் மேட் டு ரிசைன். அவர் சும்மா அவரை ட்ரெஸ் பண்ணுறது, அவர் காலையில் ஒரு அவரை கிண்டல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு பெரிய அட்டாக் ஆனவுடனே அவரை ரிசைன் பண்ண வச்சாங்க. அந்த மாதிரி ஊழல்னு தெரிஞ்ச போய் தெரியும் பொழுது ஒரு சில மந்திரிகளை ரிசைன் பண்ண வச்சாங்க. ஆனால் இங்கே அக்கௌண்டபிலிட்டியே கிடையாது. அதுதான் இந்த அரசோட மெயின் ப்ராப்ளம், அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. ஏன்னா ஒரு வாட்டி அது ஒரு முறை ஒரு தவறு என்று ஒப்புக்கொண்டால் இரண்டோட தோல்வி தவறுகளை ஆனஸ்டா ஒப்புக்கொள்ளக்கூடிய பண்பு இந்த அரசுக்கு இல்லை அப்படின்ற கருத்தை சொல்றார். அதோட இன்னொன்று வந்து என்னன்னா, இந்த டெல்லி சம்பவமோ இதற்கு முன்பு நடந்த பகல்காம்ல தீவிரவாதிகள் சுட்டு கொன்று விட்டு போன தீவிரவாதிகளையோ அதற்கு முன்பு நடந்த புல்வாமா தாக்குதலையோ ஒருவரை கூட கைது செய்யவில்லை. அந்த தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளை அஜ்மல் கசப் யூபிஏ காலத்தில் மும்பை அட்டாக்ல வந்து உயிரோடு பிடிக்கப்பட்டார், வழக்கு நடத்தி அவர் தண்டிக்கப்பட்டார், தூக்கில் போடப்பட்டார். ஆனால் இந்த சம்பவங்களில் ஒருவர் கூட கைது செய்யப்படலை அப்படின்னு சொல்ற ஒரு விமர்சனமும் இருக்கு. இதற்கு மூன்றுக்கும் சேர்த்தே உங்க பதில். அதாவது அண்மையில் ஒரு புகழ்பெற்ற இராணுவ ஆலோசகர் அல்லது பன்னாட்டு அரசியல் ஆலோசகர் ஒரு கருத்தை பதிவு செய்தார். அமெரிக்காவை எதிர்ப்பது என்பது ஆபத்தானது, அமெரிக்காவை எதிர்க்காமல் இருப்பது என்பது மிகவும் ஆபத்தானது அப்படின்னு. நீங்கள் இதோட பொருத்தி பார்க்கணும். அமெரிக்காவுடைய ட்ரம்ப் அறிவித்துத்தான் போர் நிறுத்தம் வந்தது அப்படின்னு சொல்லுவது உண்மையானால், அமெரிக்கா 50% வரி விதிப்பை கொடுத்து இந்தியாவுக்கு இத்தனை நெருக்கடி கொடுப்பதற்கு என்ன காரணம்? அப்போ அமெரிக்காவுடைய வார்த்தைகளை மதித்து நடக்கவில்லை என்பதற்காக வஞ்சம் தீர்க்கிறார்கள். போர் நிறுத்தப்பட்டது அறிவிப்பு வந்து முதல்ல அறிவிச்சது இந்திய அரசு. எத்தனை முறை மறுக்க முடியும்? 50% வரி போட்டது ரஷ்யாவிலிருந்து ஏன் என்ன வாங்குறீங்கன்றதுக்கு இல்ல. அது எத்தனை ரஷ்யாவிடமிருந்து ஏன் என்ன வாங்குறன்ற ஒரு கேள்விக்கு ஒரு பதில். இப்ப அமெரிக்காவுக்கு யார் சார் ஃப்ரெண்ட்? பிரதமர் ட்ரம்போட ஃப்ரெண்ட் யாரு இந்தியால? சார் ஏங்க ட்ரம்ப் வந்து என்னுடைய நண்பர்னு சொன்னது யாரு? ஹவுடி மோடின்னு அங்க நிகழ்ச்சி நடந்தது யாரு? நமஸ்தே ட்ரம்ப்னு ட்ரம்ப கூட்டி நேரடியாக தொலைபேசியில தொடர்பு கொண்டு போரை நிறுத்துங்கள் என்று கெஞ்சினார். அகமதாபாத்துக்கு ட்ரம்ப கூட்டி வந்து அமெரிக்க அதிபர் அழைத்து கேட்டுக்கொண்டது அப்படிங்கிற இது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை குணா சார். நீங்க அரசி முன்னிலை இல்ல சார், எனக்கு இதுக்கு நேரா பதில் சொல்லிருங்க. அமெரிக்காவோட இருக்கிற பிரச்சனையினால தான் இதெல்லாம் நடக்குதுன்றீங்களா? சார் தொடர்ச்சியா இந்தியாவுடைய எழுச்சி, மூன்றாவது முறையாக நரேந்திர மோடியுடைய ஆட்சி, இந்தியாவிலே தலையெடுத்து துளிர்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய தேசியவாதம், இந்தியாவுடைய பிராந்திய நலன், இந்தியாவுடைய உள்நாட்டு வெளிநாட்டு பாதுகாப்பு, பொருளாதார உயர்வு, இந்தியாவுடைய வளர்ச்சி, இது அனைத்தும் நம்மை சுற்றி இருக்கிற நாடுகளில் கண் எரிச்சலை உருவாக்குகிறது. அதனால எல்லா வகையிலும் அவங்க ஏதாவது ஒரு வகையில இப்ப பாருங்க வங்கதேசத்துல சுண்டைக்கால் நாடுகள் சார், சுண்டைக்கால் நாடுகள். இப்ப இந்தியாவை ஒப்பிட்டீங்கன்னு சொன்னா பாகிஸ்தானோட ஜிடிபி தமிழ்நாடு ஜிடிபியோட கம்மி ஆயிடுச்சு சார். இப்ப குணா சார் இந்தியா வந்து விஸ்வ குரு ஆயிடுச்சு, உலகத்துக்கே அறிவு சொல்ற நாடு, வல்லரசு ஆயிடுச்சு. இப்ப வந்து சின்ன நாடுகள் எல்லாம் குறை சொல்றீங்க சார். இல்லங்க, ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்து. பேச விடுங்க. நான் திரு கணேசன் அவருடைய நிறைவு பார்வை சார். மொரிஷியஸுக்கு சார் யார் எதுக்குறாங்களோ உடனே வந்து அவங்கள தேச நலன்ல அக்கறை இல்லாதவங்க, இந்தியாவோட வளர்ச்சியின் காரணமாக இதெல்லாம் நடக்குது, இந்திய அரசை பார்த்து கேள்வி கேட்கிறவங்க எல்லாம் தேச விரோதிகள். இது ஒரு ஸ்டாண்டர்ட் பதில் ஆயிடுச்சு சார். ஒளிவு மறைவில்லாத வெளிப்படையான அறிக்கை விரைவில் உள்துறை அமைச்சகமும் பாதுகாப்பு துறையும் பாரத பிரதமரும் இந்திய மக்கள். நன்றி நன்றி நன்றி. உங்க கருத்து சார் சுருக்கமா. இந்த குற்றத்தின் ஆணிவேரை கண்டுபிடி
நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் உண்மை. முதல்ல டெரரிசம் என்னங்கிறத வந்து முதல்ல புரிஞ்சுக்காமல் எல்லாருமே வந்து டெரரிசம்னு பேசுகிறாங்க. டெரரிசம்ன்றது என்னன்னா, ஒரு வெறிச்செயலை நடத்தியோ இல்லை அதனுடைய பயத்தை மக்களுடைய மனசில் விதைச்சி அவங்களுடைய பொலிட்டிக்கலோ இல்லை ஐடியாலஜிக்கலோ இல்லை ரிலீஜியஸோ அவங்களுடைய இதை வந்து மக்கள் மேலே திணிக்கிறது, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக நடத்தப்படுறது தான் இந்த டெரரிசம். இந்த டெரரிசம் அப்படிங்கிறது மோடஸ் ஆபரண்டி வரலாறு என்ன சொல்லுதுன்னா, ஒரு வெறிச்செயல், ஒரு தீவிரவாத செயல் நடக்கும்போது அதை ஒரு அமைப்பு வந்து எந்த விதமாக செய்யும், அதை எப்படி வந்து மறுநாளே அவங்க ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த பயத்தை வந்து உருவாக்கணும். இப்போ வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு அமைப்பும் இதை வந்து ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலையில் இது தீவிரவாத செயலா, இதை யாரை வச்சு எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்ல வேண்டியது அரசுடைய ஒரு பொறுப்பு. அந்த அரசு சொல்லணும், இல்லை அந்த அமைப்பு சொல்லணும். எந்த அமைப்பும் முன் வராத போது நம்மளுடைய புலன் விசாரணை செய்யும் அமைப்புகள் வந்து இந்த அமைப்பு இந்த மாதிரி இந்த ஒரு எக்ஸ்ப்ளோசிவ்ஸை வச்சு பண்ணியிருக்காங்கன்றத அவங்க சொல்லியிருந்தால் நமக்கு இந்த விவாதமே தேவையில்லை. அவ்வளோதான் என்னுடைய நிறைவு பார்வை. நன்றி. சுந்தர், நிறைவு பார்வை சொல்லுங்கள். ஆன்லைன் அதாவது இது வந்து இன்னும் அந்த குறித்த ஒரு உண்மையான தரவுகளை வந்து மக்களிடமும் நாட்டிடமும் சொல்லாமல் இருப்பது மிகவும் ஒரு கவலையக்கூடிய விஷயம். இந்தியாவோட ப்ரீமியர் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ் 25 மணி நேரம் கழித்த பிறகும் எந்த மாதிரியான வெடிபொருள் பயன்படுத்தப்பட்டது, யார் நடத்தியது, இது தாக்குதலா சூசைட் அட்டாக்கான்னு எதுவுமே நமக்கு தெரியல. இது நமக்கு ஒரு பெரிய கவலை அளிக்குது. ஏன்னா நம்முடைய ப்ரீமியர் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ்லாம் இந்த நாட்டோட மக்களுக்கு பாதுகாப்பு செய்வதற்கான விஷயங்களை அதுக்கான திறன் பெற்ற அமைப்புகளாக இருக்கும்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கை வீண் போகாத வகையில் இந்த நிறுவனங்கள் அமைப்புகள் செயல்பட வேண்டும் என்கிற கோரிக்கை தான் நம்ம வந்து இப்போ வைக்க முடியும். நன்றி. உங்கள் எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.